அன்பார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். ஹோம் ஒர்க் அவுட் சீரியஸில் டே 14 நீ தரமான ஃபுல் டே விளாகோட வந்தாச்சு. காலையிலே ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு நடக்கலாம் நான் எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் யோகாவும் முடிச்சு விட்டுட்டு தரமான ஒர்க் அவுட்டில் இறங்கியாச்சு. இன்றைக்கி என்ன போட போகிறோம்னா லெக்கு போட போகிறோம். முன்னாடிலாம் வெயிட் இல்லாமல் போட்டுட்டு இருந்தோம், இப்போ வெயிட் வச்சு போடலான்ட்டு நல்லா வார்ம் முடிச்சு விட்டுட்டு அப்புறம் மரக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்ன ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தது ஒரு 10 கிலோ இருக்கும், அதை வச்சு ஒரு 4 செட்டு போட்டுட்டு அப்புறம் அதுவும் பத்தலை எனக்கு, இன்னும் வெயிட் வச்சு போடணுன்ட்டு ஒரு 15 கிலோ கட்டை எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சு ஒரு 5 செட்டு போட்டாச்சு. லெக் ஒர்க் அவுட் எப்போ போட்டு முடித்தாலும் கால் ஒரு பக்கம் வளைஞ்சிட்டே போவாப்பில். இன்றைக்கி ஹெவியாக போட்டனால நிற்க கூட முடியலை. அப்புறம் லைட்டாக பிஸ்டல் ஸ்குவாட்ஸ் லைட்டாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ஸ்டெபிலிட்டி சுத்தமாக இல்லை. அப்புறம் குளிக்க கிளம்பியாச்சு. தரமான அப்புறம் குளியலையும் போட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தா முட்டை தோசை, அதையும் ஒரு தரமாக முடிச்சு விட்டுட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஃபுல் டே விளாட்னால இனிமேவும் தொடரும் பாருங்கள். காலையில் ஒரு 10 மணிக்கு நம்ம கடையில் வந்து இறங்கிட்டு கொஞ்சம் நேரம் கஸ்டமர் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் பார்சல் போட்டவங்க வந்து காசு கேட்டாங்க. அதுக்கு கரெக்டாக தான் கூட்டி சொல்லியிருப்பேன், இருந்தாலும் பரவாயில்ல நம்மளை செக் பண்ணுறதுக்கு கால்குலேட்டரை போட்டலான்ட்டு கால்குலேட்டரை வச்சு போட்டுட்டு இந்த பையனுக்கு RCB கண்ணாடி வேணுமா, நான் என்னத்தை சொல்கிறது. எங்கள் அம்மா மதியத்துக்கு கேரட் சாதத்துக்கு கேரட்டையே தொட்டுக்கையே வச்சுருந்தாங்க. நம்ம விடுவோமா 2 பப்ஸை வாங்கி முடிச்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒர்க் இருந்துச்சு, அதையும் முடிச்சு விட்டுட்டு நாளைக்கு தேவையான ப்ரீ ஒர்க் அவுட்டை இப்போயே வாங்க போயாச்சு. வாழைப்பழம் தான் முடிஞ்சிட்டு வேற ஒன்றும் இல்லை. 10 ரூபா தான் கொடுத்தேன், அதுக்கே 3 வாழைப்பழம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்சல் ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்தது, அதை எட்டி ஓர கட்டிட்டு கடைசி 2 மாதமாக இனிப்பு இல்லாமல் வாழ்க்கை சூப்பராக போயிட்டுருக்கு. அதோட இந்த கருப்பு காப்பியும் சேர்த்து குடித்தா ரொம்ப நல்லது. ஏன்னா மட்டை பாலிசத்தெல்லாம் பூஸ்ட் பண்ணி விடுவாப்புல, சோர்வாக இருக்கிற மசிலையும் நல்லா அடித்து நிமித்தி விடுவாப்புல. அப்புறம் என்ன, பஸ்ஸை ஓடி போய் பிடிச்சி இந்த நாளை அன்புடன் முடிச்சுக்கிறேன்.